எண்ணூர் மற்றும் எண்ணூர் சுற்றி இருக்கின்ற 33 கிராமங்களும் கடந்த 17 நாட்களாக போராட்ட களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். காரணம், இங்கே இருக்கின்ற கோரமண்டல் ஊர தொழிற்சாலை அதனுடைய அமோனியா கசிவினால் மக்கள் மூச்சு திணறி மயக்கமடைந்து உயிருக்கு பயந்து ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை இங்கே உருவாக்கி இருக்கின்றது. கடலில் இருந்து அதனுடைய உயரமாக இருக்கின்ற தொட்டியில் அந்த அமிலத்தை ஏற்றுகின்ற நேரத்திலே அது கசிவு ஏற்பட்டு இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது அதிகமாகி இருந்தால் கண்டிப்பாக சுற்று வட்டார கிராமங்கள் மொத்தம் அழிந்து போயிருக்கும் என்று இங்கே இருக்கின்ற அந்த வாயு பற்றி தெரிந்தவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள். ஜப்பானில் நடந்த ஹீரோஷிமா போல இங்கே ஒரு பெரிய பாதிப்பு இங்கே சென்னை சந்தித்திருக்கும். அப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலை இங்கே இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. பெரியவர்கள் எல்லாம் கேன்சர் போன்ற கொடிய நோயினால் அவதிப்படுகிறார்கள். அதற்கு காரணம், இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து கொண்டிருக்கின்ற வாயுவை சுவாசிக்கின்ற காரணத்தினால் இந்த எண்ணூரை சுற்றி பல தொழிற்சாலைகள், குறிப்பாக கோரமண்டல் உர தொழிற்சாலை, MFL உர தொழிற்சாலை, CPCL போன்ற பல்வேறு நிறுவனங்கள் இங்கே இருக்கின்ற காரணத்தினால், இதனுடைய அடிப்படை வசதிகள் இந்த தொழிற்சாலைகள் செய்யாத காரணத்தினாலும் எல்லாவற்றையும் விட மோசமாக உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை இந்த கோரமண்டல் தான். ஆக இதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று 17 நாட்களாக சுற்றி இருக்கின்ற கிராம மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கின்ற சூழலில் கடந்த 1 மாத காலமாக இங்கே அருகாமையில் இருக்கின்ற கடலிலே அதனுடைய பேக் வாட்டர் ஆற்றிலே அமிலம் அதில் கலந்து, ஆயில் கலந்து அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற வகையில் நடந்திருக்கின்றது. 1 மாத காலமாக இந்த ஆயில் தண்ணியில் ஓடுகின்றது. ஆனால் இங்கே இருக்கின்ற அரசு ஆயிலை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் என்று பேருக்காக ஒரு 4 பேரை வைத்துக்கொண்டு இது 1 மாதமாக ஓடுகின்றது. இந்த நீரில் அனைத்து உயிரினங்களும் இறந்து விட்டது. மீனவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த போராட்ட காலத்தில் இறங்கின காலத்திலிருந்து கடலுக்கு இவர்கள் மீன் பிடிக்க செல்லவில்லை. ஒரு பக்கம் வாழ்வாதாரம் இல்லை என்றாலும், ஒரு பக்கம் நிரந்தரமாக இந்த கோரமண்டல உர தொழிற்சாலையை இங்கே இருந்து அப்புறப்படுத்தினால்தான் எதிர்காலத்தில் மக்கள் இங்கே நிம்மதியாக வாழ முடியும். நேரடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய உடல்நிலை பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்பட்டு அவர்களுடைய ஆண்மையே போகின்ற அளவிலே இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இங்கே இருந்த மக்கள் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை இங்கே உருவாக்குகிறார்கள் அனைத்து உர தொழிற்சாலையும் சேர்ந்து. ஆக இதை உடனடியாக அதிகமாக ஆபத்தாக இருக்கின்ற இந்த கோரமண்டலம் மட்டும் அப்புறப்படுத்தினால் கண்டிப்பாக இங்கே இருக்கின்ற மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். அவருடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. ஆக அரசு உடனடியாக இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை மூலமாக பேசி, அந்த நிறுவனத்தையிடம் பேசி, வேறு எங்கேயாவது மக்கள் குடியில்லாமல் இருக்கின்ற பகுதியிலே இந்த தொழிற்சாலையை நிறுவ வேண்டும். மக்கள் குடியிருக்கின்ற பகுதியிலே இந்த தொழிற்சாலையை அப்புறப்படுத்த வேண்டும் என்றுதான் போராட்டமாக இருக்கின்றது. ஆகவே தான் புரட்சி பாரதம் இந்த மக்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு இங்கே கூட இருந்து குரல் கொடுத்து இங்கே பாதிக்கப்பட்ட அந்த கடற்பகுதி, ஆற்று பகுதியெல்லாம் பார்வையிட்டு இருக்கின்றோம். உண்மையாக
மக்கள் அதாவது வாழ்வாதாரத்தை இழக்கிறார்கள், வாழ்விடத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த மக்களை மென்மேலும் பாதிக்கப்படாமல் அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை மூலமாக இந்த மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்க வேண்டும். அந்த நல்ல தீர்வு என்று சொன்னால் இந்த கோரமண்டல் நிறுவனம் இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த மக்களுடைய ஒரு தீர்வாக இருக்கின்றது. அதுதான் இவருடைய போராட்டத்தினுடைய ஒரு வெறியாக இருக்கின்றது. ஆகவே இந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து இது கிட்டத்தட்ட 20-25,000 வாழ்கின்ற இந்த பகுதியினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த அரசு, தமிழக அரசு காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். பண்டிகை தினம் வருது, இப்போ அவங்க இவங்களை வருத்திட்டே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதிநிதிகளை கூப்பிட்டு கூட பேச மாட்டேன்றாங்க யாரும். அந்த மாதிரி அதாவது கோரிக்கை இங்கே போராட்டம் நடத்துகின்ற மக்கள் மீனவ மக்கள், மீனவர் மீன்பிடிக்க தொழில் செய்கிற மக்கள், மீன்பிடி தொழில் செய்யாத மக்களும் இருக்கிறார்கள். ஆக இவருடைய பண்டிகை என்பது முக்கியமல்ல, உயிர் முக்கியம். ஆகவே பண்டிகை எல்லாம் கூட அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆக உயிரோடு வாழ வேண்டும் என்றுதான் இங்கே போராட்டத்தில் இருக்கிறார்கள். அவருடைய ஒரே கோரிக்கை இந்த கோரமண்டல் ஓரத்தலையை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். சார், உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் கொடுக்குறாங்க. அரசு சார்பாக யாருன்னா இவங்ககிட்ட உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு விரிவான நடவடிக்கை எடுக்கலாம்ல? கிட்டத்தட்ட நீங்களே சொல்லிட்டீங்க 17வது நாள் அந்த இஸ்லாமிய போராட்டம் மாதிரி இதுவும் கடந்துக்கிட்டே இருக்குது. டெல்லியில் விவசாயிகள் நடத்தின போராட்டம் மாதிரி தான் இது. 4 நாள் ஒவ்வொரு நாளும் அது ஒவ்வொரு வாரமாக மாதமாக அது ஒரு வருடத்தில் நின்றது போல அங்கே எப்படி மத்திய அரசு அவர்களை விவசாயிகளை அலட்சியப்படுத்தினார்களோ அதுபோல் தமிழ்நாடு அரசு இந்த மீனவ மக்களை அலட்சியப்படுத்தாமல் அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து 17 நாட்களாக இங்கே போராட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தான் அவர்களுடைய பேச்சுவார்த்தைக்காக அழைத்திருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிய வேண்டும். அவருடைய ஒரே கோரிக்கை இங்கே இருக்கின்ற இந்த நிறுவனம் உயர் தொழிற்சாலை அப்புறப்படுத்த வேண்டும். இதுதான் அவருடைய கோரிக்கை. அறவழியில் போராடினவங்க மேலே 18 பேர் மேலே வழக்கு அறவழியில் போராடுகின்ற இந்த மக்கள் மீது 18 பேர் மீது வழக்கு பதிந்து இருக்கிறார் என்று சொன்னால் போராட்டத்தை விட்டு இவர்களை கலைந்து விடுவார்கள் அல்லது ஓடி விடுவார்கள் என்று அரசு மிரட்டி கொண்டிருக்கிறது. உண்மையாக எத்தனை பேர் மீது வழக்கு போட்டாலும் இந்த மக்கள் தைரியமாக உயிரை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆக உயிருக்கு பயந்து வேறு எங்கே ஓடுவது என்றுதான். ஆக அரசு எத்தனை பேர் மீது வழக்கு போட்டாலும் அவர்கள் போராட்டத்திலிருந்து விலக மாட்டார்கள். நாங்களும் அவர்களோடு உடனிருந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.